ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் மே 4ஆம் தேதி சட்டமன்ற தேர்தலுக்கான ரிசல்ட் வர உள்ள நிலையில தற்பொழுது திமுகவில் இருந்து விலக முடிவு செய்துள்ள 20க்கும் மேற்பட்ட முக்கிய திமுக நிர்வாகிகள். எம்.கே. ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சியான ஒரு தகவல் பாத்தீங்கன்னா வெளியாகி இருக்குது. என்ன ரீசன் அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாம எந்தெந்த நிர்வாகிகள் திமுகவில் இருந்து வெளியேற முடிவு பண்ணி வைத்திருக்காங்க அப்படின்றதையும் டீலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, தற்போது தாவேகாவிற்கு தான் பாசிட்டிவான செய்திகள் வெளியாகிட்டு இருக்குது. திமுக இந்த ஒரு தேர்தலில் பின்னடைவை சந்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தற்பொழுது தேர்தல் முடிவு திமுக கட்சிக்கு சாதகமாக இல்லை என்றால் 20க்கும் மேற்பட்ட திமுகவின் முக்கியமான நிர்வாகிகள் கட்சியை விட்டு விலகி வேற ஒரு கட்சியில் இணைய முடிவு செஞ்சு வச்சிருப்பதாக பிரபல நாளிதழ்ல ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. வேற என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, சீட் கிடைக்காத விரக்தியில் உள்ள அமைச்சர் மனோ தங்கராஜ் ஆதவ் அர்ஜுனாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம டி நகர் எம்எல்ஏ கருணாநிதி, திருவொற்றியூர் எம்எல்ஏ சங்கர், நாமக்கல் ராமலிங்கம் ஆகியோர் கடும் அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. பிரபலமான ஒரு நாளிதழ்ல இந்த ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. தேர்தல் முடிவு திமுகவிற்கு சாதகமாக அமையல அப்படின்னா கண்டிப்பாக திமுகவில் இருந்து நிறைய முக்கியமான நிர்வாகிகள் வெளியேற அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்பா. நீங்க யாருக்கு ஓட் பண்ணிருக்கீங்க? யாரு முதல்வராக வர வாய்ப்பு இருக்கு? திமுக, அதிமுக மற்றும் தாவேகா எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.